शीलैस्य दयापात्रं दीपज्ञातिगुणार्णवं यतीन्द्रप्रवणं ते रम्यजामातरं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यपरिशुद्धवतां भुजयुग्मोदकस्ततित्राणि दृढाय मेने अस्मत्कुलोद्भगवतोऽस्य तदैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन महन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलापुराम श्रीमद्दत्तगिरिकुलं प्रणमामि मूर्ध्ना भगदाभयपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाग्रान् भक्ताङ्घ्रि रेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म देम बङ्गादि लीले विनत विविध भूत व्रात रक्षैक दीक्षे सुधि शिरसि दिदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूपा भाराचार्य वस्वक्षुताम् उपनिषत्तुक्काब्धि मध्योत्पताम् संसाराग्नि विदीपन व्यपगत प्राणात्म संजीवनी प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां सुरस्थिताम् आनीतां तुलिनाक्षरसि सुमनसो भौमा तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्सूत्राणाम् अन्तःस्वरम् असि समत्. சூப்பர். இது மட்டும் உபாசனத்துக்கு என்னென்ன அங்கங்கள் அப்படிங்கிறத பார்த்துன்னு வந்தோம். அது மட்டும் இல்லாம முக்கியமா அதாவது சடங்கியலார எதிர்கொள்றதுக்காக என்ன பண்ணாக்க இதுக்கு ஒரு நிமிஷம் அது நான் கிளாஸ்ல இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். அதனால அதுக்கு என்னென்ன அங்கங்கள்னு பார்த்தோம். முதல்ல வச்சு என்ன பண்ணா சடங்கியலார் எதிர்கொண்டு அதுல சொல்றச்சு, அதாவது வேள்விகளுக்கு உபாசனம் அங்கமாகலாம் அப்படிங்கிறத மறுத்து உபாசனத்துக்கு வேள்விகள் அங்கமாகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ அதோட சேர்ந்து சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். சில எக்ஸப்ஷன்ஸ் நமக்கு இதில் சேரும். இப்போ என்னென்ன அப்படின்னாக்க யாரார் என்னென்ன என்னென்ன கண்டிஷன்ல பிரம்மோபாசனம் பண்ணலாம், யார் பண்ண முடியாது, என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுலேயும் முக்கியமாக 4 ஆசிரமங்கள் பார்த்தோம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இருக்கு. இதுல பிரம்மச்சாரி தான் அக்னி பண்ணிக்க முடியாது, இருக்கிற அக்னின்னு அவன் அக்னி காரியம் பண்ணலாம். கிரகஸ்தன் தான் அக்னி பண்ணிக்கணும், சில கண்டிஷனுக்கு உட்பட்டு அதில் அவன் யாகம் பண்ணலாம், யாகம் பண்ண வைக்கலாம். வானப்பிரஸ்தன் தான் அக்னி பண்ணிக்கலாம், அது ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு அவன் வானத்திலேயே இருக்கணும், அதில் பண்ணலாம். வானத்தை கிராமத்துக்கு வரக்கூடாது. சன்னியாசிக்கு அக்னி தொடப்படாது. ஸோ இவ எல்லாருக்கும் இதில் பிரம்மோபாசனத்தில் அதிகாரம் உண்டு. எப்போ ஒரு துறவிக்கு வேள்விகளே கிடையாது, அக்னியே கிடையாதுன்னு. ஸோ அப்போ வேள்விகள் உபாசனத்துக்கு அங்கம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆசிரமத்தில் இருக்காலும் இந்த ஆசிரமத்தில் இல்லாம நழுவக்கூடிய தேவைகள் ஏற்படும். உதாரணம்னா கிரஸ்தாசிரமத்தில் ஒருத்தர் அவர் தன் மனைவியை எழுந்துட்டாருனாக்க, மனைவி இருந்தால் தான் அக்னிஹோத்திரம் பண்ண முடியும், மனைவி அக்னிஹோத்திரம் பண்ண முடியாதுச்சு. இப்போ என்ன சொன்னீங்க முன்னால, கிரகஸ்தன் அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டியது அவசியம், அவன் விடப்படாது, விட்டா பாவம் வரும்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ மனைவி இல்லை, அவன் உபாசனை பண்ணுறான், இப்போ இது பண்ண முடியலையே, அதனால அவனுக்கு இழந்துடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது இல்லைன்னாக்க ஒரு கிரகஸ்தன் அவனுக்கு முக்தி யுக்தியத்தில் கவலையே இல்லை, அதனால அவன் என்ன பண்றான், உபாசனம் பண்றது இல்லை. உபாசனத்துக்கு அக்னிஹோத்திரம் ஒரு முக்கியம். நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரகஸ்தனா இருந்தான்னாக்க அவன் உபாசனத்தை பண்ணலையே, அப்ப அக்னிஹோத்திரம் விட்டுள்ளாதான். அப்படியே இந்த விதிவிலக்குகளை பத்தி தான் ஆராயிருது. இந்த 2-3 அதிகாரங்களை இதை பத்தி பேசி வருது. முக்கியமா கிரகஸ்தனுக்கு, அதாவது உபாசகனுக்கு அவன் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடப்பா என்ன சொல்றான்னாக்க, எவன் ஒருவன் பகவான் நேர பார்த்துட்டான், அதாவது மனக்கண்ணால பார்த்துட்டான், அவனுக்கு சாப்பிடக்கூடாதது ஒன்றும் இல்லை. நான் முக்கியமான ஒன்றும் உணவு கட்டுப்பாடு. ஏன் அப்படின்னாக்க, முன்னாலே பார்த்தோம், எந்த உணவு உடம்புக்குள்ள போகிறதோ
அது 3 பங்காகுது. ஒரு பங்கு மூளை விருத்தி பண்ண போகுது, ஒரு பங்கு உடம்பை விருத்தி பண்ண போகுது, சக்கையால் வெளியில விடுறது. அப்படி இருக்கிற நிலைமையில இந்த உணவு, இது சில உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அது உடம்புக்கு நல்லதா இருக்கலாம், ஆனால் மூளைக்கு அடைஞ்சலா இருக்கலாம். நம்ம பார்க்குறோம், லிக்கர்ஸ் எல்லாம் சாப்பிட்டாருனாக்க, ஆனால் அவனுக்கு தானே கண்ட்ரோல் பண்ண முடியல, உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஆகாதுங்க. ஆக்சுவலாக ஒரு வெஜிடேரியனுக்கு என்னெல்லாம் ஆகாது விதிக்கப்பட்டதுனாக்க, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், காளான்கள் இதெல்லாம் விலகப்பட்டிருக்க மாட்டார். எதுக்கு சாப்பிடக்கூடாது? சில உடம்புக்கு நல்லதாச்சு, ஹார்ட்டுக்கு நல்லதாச்சு, அதெல்லாம் உடம்பை பற்றினது. எவனுக்கு முக்தி அடைகிறானோ, அவன் உபாசனை மட்டும் நினைக்கிறானோ, அவன் இதுகிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இப்போ ஒருத்தனுக்கு அண்ணன் உபாசனை பண்ணிகிட்டே இருக்கான், அவன் எல்லாத்தையும் சாப்பிடலாமா, அவன் தான் பகவானை பார்க்குறேன்னு சொல்லிட்டானே அப்படின்லாம் கூடாது. சில சமயங்கள்ல சில பொருள்களை சாப்பிடலாம். எப்போ அப்படின்னாக்க, சாதாரண பார்த்தீங்கன்னாக்க, இப்படிலாம் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் வருது, இந்த வீட்டில் பிரசவம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அநேகமாக பிரசவிச்சு வாழ்க்கை பூண்டு சேர்ந்தது லேகியம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பிரசவத்துக்கு அந்த இது தேர்றதுக்காக பழணும், தாய்ப்பால் நிறைய இருக்குங்கிறதுனால கொடுக்கும். ஆனால் அது ரெகுலராக சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டதுக்கே அவங்க பிராயசித்தம் பண்ணிக்கணும், பஞ்சகவியம் சாப்பிடணும் பின்னார். ஸோ இந்த மாதிரி சில விதி விலக்குகள் இருக்கு. எப்போ எப்படி அதெல்லாம் ஆறேன். முதல்ல இன்னைக்கு சர்வ சர்வ அன்னானும் அனுமதி அதிகம்னா, சர்வ எல்லா அன்னங்களையும் சாப்பிடலாமா அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறது இந்த முதல் அதிகாரம். இதுவரை வேள்விகள், செயல், மனம், புலன், அங்கங்கள் ஆராயப்பட்டன. தொடர்ந்து உணவு கட்டுப்பாடு அதிகாரத்தில் ஆராயப்படுகிறது. சம்மதமாதி குணங்கள் சொன்ன முந்தினதில்லை. அவனுக்கு தன் புலன் அடக்கணும்னா என்ன பண்ணணுமோ இல்லை, முதல்ல வாய் அடக்கணும். எப்படி? சாப்பிட்றதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி. கண்டதை சாப்பிட்டாருனாக்க கண்டதை செய்யறது உண்டு. அதே மாதிரி அவன் கண்டதை பேசினான்னாக்க விளைவுகள் மோசமா இருக்கும். அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனால அது உணவு கட்டுப்பாடு என்ன அவசியமா, எவ்வளவு? ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச ஸ்வானம் பவத்யபி ச ஏஷாம் விபூஷதி ஏவம் வேதா. இந்த பிராணனை இவ்வாறு மூத்தோனாகவும் சிறந்தோனாகவும் அறிபவன் எல்லாவற்றையும் உண்கிறான், அனுபவிக்கிறான். அதாவது பிராண வித்தியன்னு ஒன்று பார்த்தோம். பிராண வித்தியை நன்கு கை வந்தவன், அவனுக்கு சாப்பிடக்கூடாது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் சொல்றது, ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்றது. இது சரியாதப்பன்னு ஆரம்பிக்க. சகோவாச்சா கிம்மே அன்னம் பவிஷ்யதி யத்கிஞ்சிதிதமா ஸ்வாத்யாய ஆசகுனிஸ் இதுவே ரசு அப்படின்னு. அது அடுத்த அப்படி சாந்தோக்கிய உபனிஷத் தெரியும் இந்த மாதிரி சொல்றது. நான் எதை சாப்பிடலாம், அதாவது உபாசனை கைவரப்பட்டவன், நீ எதையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறார். பிராண வித்தியை கேட்டது, எனக்கு எது உணவாகும் என்று. எதெல்லாம் நாயும் பறவைகளும் உண்கின்றவோ அவை உனக்கு உணவாகும். மூச்சு காற்று எல்லா பிராணிகளாலும் உள்ளுரைவதால் அதற்கு எல்லா பிராணியும் உணவும் உணவாகும். இப்போ இது பிராணன் கேட்டது. பிராண வித்தியை பற்றி முதல்ல பேசணும். பிராணம் என்ன பண்றது? அது வெஜ்ஜா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிராணம் உயிர் இருக்கா இல்லையா? அப்போ இந்த பிராணம் உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்தந்த பிராணி அதுக்கு எது உண்டோ அதான் சாப்பிடணும். நமக்கு எல்லாம் வெஜ்ஜா தான் இருக்கணும் அப்புறம் வச்சுக்கோ. இப்போ சிங்கத்துக்கிட்ட போய் நல்ல தரமான அல்வா, திருநெல்வேலி அல்வா கொண்டு வச்சு சாப்பிடும்போது அதுக்கு பிடிக்காது, சாப்பிட முடியாது. அதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில நியதிகள் இதுக்கு என்னன்னு தான் அர்த்தம், அதுதான் சாப்பிட முடியும். அப்போ எல்லாத்துலேயும் பிராணன் இருக்கிறதுனால பிராணனுக்கு சாப்பிடத்தகாததுன்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது மீன் பண்றது. மூச்சு காற்று எல்லா பிராணியும் உள்ளுரையினால் அதுக்கு எப்பிராணியும் உணவாகும். இது பிராண வித்தியை அறிந்தவனுக்கு என்பதால் உணவை உண்ணுதல் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் மட்டும். அடுத்து அப்படி சொன்னா சரி, இப்போ அது மாதிரி சொல்லியிருக்கேன், நான் பிராணன் இருக்கேன், அதுக்கு எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிருக்கேன், இப்போ எனக்கும் பிராணன் இருக்கேன், நான் எதை வேணா சாப்பிடலாமா அப்படின்னு கூடாது. அதாவது பிராணன் உடம்ப உயிரோட வைக்கிறதுக்காக இருக்கு, ஆனா மனத்தை அது இது பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும்னாக்க, உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத உடனே சாப்பிடக்கூடாது. சரி சுவாமி, அப்போ எப்போதான் சாப்பிட்றது?
அப்படின்னாக்க முன்னால வந்து பார்த்தோம். சாக்கிரான உஷஸ்தின்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தார். அவங்க ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துருக்கு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அவர் தன் மனைவியை அணைச்சிக்கிண்டு எங்கேயோ ஒரு இடத்துல யாகம் நடத்துறாங்கிறதுக்காக அங்க பார்த்து போக போனார். இப்போ போற வழியில பசி ஜாஸ்தி, காதடைச்சு உயிரே போயிடும் போது. அப்போ ஒரு யானைப்பாகன் யானைக்கு சில தானியங்களை படைச்சிருந்தான். அவனை சாப்பிட்டுட்டு இருந்தான். இவர் அவங்ககிட்ட போய் அது எனக்கு கொடுங்க, அது கொஞ்சம் கொடுங்க. அவன் கேட்டேன், என்ன சுவாமி உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? நான் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன், அதுவும் தர இந்த இந்த தானியமானது யானை சாப்பிட்டது, அது நானும் சாப்பிட்ருக்கேன், நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. இல்லை இல்லை கொடு. வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுனாக்க விக்கித்து அவன் தண்ணி கொடுத்தான். அது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டார். வேடிக்கையாக கேட்டான், என்ன சுவாமி இப்போதான் அவன் கொடுத்த கொள்ளை வாங்கி சாப்பிட்டு இந்த இதை சாப்பிட மாட்டேங்க, தண்ணியை சாப்பிட மாட்டேங்க. அப்போ என் உயிர் போயிடும் போல இருந்தது, அதனால சாப்பிட்டேன். இப்போ அப்படி இல்லை, என் உயிர் நோட்டு போகாது, நான் இனிமேல் தண்ணி தேடிக்க வேணாம். அந்த நேரத்தில் நான் சாப்பிடலான்னு மற்ற நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது, ஆபத் தர்மங்கிறதுல. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்க, சேர்ந்த மாதிரி ஒரு 4-5 வருஷம் மழை இல்லை, இப்போ பிராணிகள்லாம் பட்டினால விழுந்துடும். விஸ்வாமித்திரர் ரொம்ப நாள் தபஸ் பண்ணும்போது ஊருக்கு வந்தார். ஊரில் ஒன்றும் கிடைக்கல அவர். ஆனால் அவருக்கு பசி உயிர் போகுது, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இங்கே பார்த்தா இரவு வேளையில ஒரு பஞ்சமன் அவன் ஒரு பசுமாட்டை கொன்னுட்டு அதை கொஞ்சம் பாய்க்கா சாப்பிட்டுட்டு மீதி அதை அப்படியே ஒரு கயத்தை போட்டு கட்டி தன் உடுப்பில் கட்டிக்கிட்டு தூங்குறான். இவர் என்ன பண்ணினாருனாக்க, இங்கே போய் அந்த மாம்சத்தை எடுத்து சாப்பிட்டார். அவமுடிச்சு விட்டான். என்ன இது, நீர் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவன், நீர் முதல்ல எங்கிட்ட சாப்பிடலாமா, என் பக்கத்தில் சாப்பிடலாமா, இது பண்ணலாமா, அது மட்டும் இல்லாமல் பசு மாம்சத்துக்கு சாப்பிடலாமா அப்படின்னு அவங்க வந்து அவன் பெரிய லட்சரே கொடுக்குறான். அவர் பார்த்தார், நீ சொல்றது தர்மம் எல்லாம் சாதாரண தர்மம், ஆனால் இப்போ ஆபத் தர்மம், எனக்கு இதை விட்டால் வேற கதி இல்லை, நான் இனிமேல் சாப்பிடலைன்னா உயிரே போயிடும் எனக்கு, அதனால நான் சுவீகிச்சுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டார். அப்புறம் பார்த்தாங்க அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வந்துன்னு சொல்கிறார். இதே மாதிரி இன்னொரு ஆக்சுவலாக ஒரு நடந்த கேஸ் ஒரு 20-30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னால பெங்களூரில் இந்த மெஜஸ்டிக் ஏரியாவில் ஒரு 7 மாடி கட்டணம் ஒன்று இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை ஒரு நாள் ரிபிள்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் கடைசியில் என்னன்னாக்க, ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர், ஒரு கர்நாடகா பிராமண ஒருத்தர், அவர் உள்ளே இருந்தார். அவரை குற்றவியல் கொலைகிறோம் மீட்டாங்க. மீட்டு அவர் ஒரு வழியாக ஆசுவாசப்படுத்தி பார்த்தாக்க, அவர் கேட்டார், எப்படி உயிரோடு இருந்தேன், இது விழுந்தது ஆனால் எதுவும் என் மேலே விழலை, எனக்கு மேலே எதுவும் தாங்கி நின்றுட்டு, எப்படி உயிரோடு இருந்தேன்னா, நாங்கள் கரப்பாம்பூச்சியெல்லாம் போயிட்டுருக்கு, அதை பிடிச்சி சாப்பிட்டேன், என்னோட யூரினை தீர்த்தமாக சாப்பிட்டேன். இதெல்லாம் ஆபத்து. இதை வந்து ரெகுலராக சாப்பிடணும், வழியிலே கரப்பாம்பூச்சி சாப்பிடலாம் தவிர்த்து நம்ம தினம் கரப்பாம்பூச்சி சாப்பிடணும்னு வச்சோம்னா கூடாது. அதனால எது ரூலுக்கு எக்ஸப்ஷனோ அந்த எக்ஸப்ஷனை ரூலாக ஆக்கப்படாது. அப்படின்னா எல்லாம் இன்னும்னாக்க பிராண வித்தியினால எல்லாம் பிராணனுக்கு எல்லாம் சாப்பிடலாங்கிறதுனால, எல்லாருக்கும் பிராணம் இருக்கிறதுனால எல்லாரும் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னாக்க அது கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆகார சுத்தம் சத்வசுத்தி, சத்வசுத்தம் நிர்வாணஸ்மிருதி. என்ன வேணும், ஒருத்தனுக்கு எண்ணெய் ஒழுக்கற்ற இளையராத தியானம் வேணும். பார்த்தோம் அதானே உபாசனம் பார்த்தோம். அப்போ வரிசை என்ன பண்ணணும், எப்போ ஆகார சுத்தியாக இருந்ததுனாக்கா நம்முடைய சத்துவம் மனசா சுத்தமாக இருக்கும். மனம் எப்போ சுத்தமாக இருக்கோ அப்போதான் மனம் ஒரு நிலைப்படும். அதனால எது உபாசனத்துக்கு உபயோகப்படக்கூடியதோ அந்த மனசை சுத்தமாக வச்சுக்கூடியதுக்கு ஆகார சுத்தி தான். ஆகார சுத்தி இல்லைன்னாக்க உணவு தூய்தானால் மனம் தூய்மையாகும், மனம் தூய்மையானால் தியானம் கிட்டும். ஆக பிராணனுக்கு எல்லாம் சாப்பிடலான் இருந்தாலும் எல்லாரும் எல்லா நேரத்திலும் சாப்பிடக்கூடாது. ஆபத் தர்மம் வேற வழி இல்லைன்னு வந்ததுனாக்க அப்போ மட்டும் சாப்பிடலாம், இல்லைன்னாக்க அதை ஒரு எக்ஸப்ஷனை ரூலாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது. புரியுதா? சந்தேகம் ஏதாவது உண்டா? இது கிளியரா இருக்கு. அதாவது உணவுன்றது வந்து நம்மளுடைய குணாதிசயங்களோட தொடர்புடையதா போயிடுது. நிச்சயமா அது தெளிவா இருக்கு.
ஆனா அப்படி தெளிவா இருக்கக்கூடிய ஒருத்தன், உபாசனம் பண்ணக்கூடிய ஒருத்தவன் வந்து உயிர் போற நேரத்துல மனம் தடுமாறுறதோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதோ எப்படி இத பார்க்க முடியும்? இத அவன் தன் உயிரை தானே காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்க முடியாது? ஏன்னா இந்த உடல் வந்து அவனால் கொடுக்கப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது, அவன் எப்படியாவது காப்பாத்தி கொடுப்பான்ற நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி ஆயிடுது. அது எப்படி பாக்குறது? ஆனா ஒரு ரூல் சொல்றது, ஒருத்தன் எப்பாடுபட்டும் தன் உயிரை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் பட்டி இழந்து உயிரை விட்டேன்னு சொல்ல முடியாது. அதை பட்டி இழந்து உயிரை விடுறதுங்கிறது சில விரதங்கள் சொல்ல, வழக்கு இருத்தல் தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ராயோபவேசம்னு சொல்லுவார் இங்கிலீஷ், சம்ஸ்கிருதத்துல. அந்த மாதிரி இருந்தாக்க அவர்லாம். அப்படி இல்லை, எனக்கு உயிரை விடுறதுக்கான மனசு இல்லை, அதே சமயத்துல மற்ற உலக நீதிகளை அடாப்ட் பண்ண பார்க்குறேன், அப்போ இருக்குச்சு நான் என் உடம்ப காப்பாற்றி தானே ஆகணும். அப்போதான் வருது தடுத்து. இல்லைன்னாக்க இந்த கொஸ்டினே வராதே. ஒருத்தன் வந்து ரைட் நல்லதா போச்சு, உயிர் அடங்கிட்டு இருக்கு, நான் எதுவும் சாப்பிடாம உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆபத்து தருமங்கிற பிரச்சனை அவங்க ஆபத்தே இல்லையா? ஆபத்து நான் உயிரை காப்பாத்திக்கணும், நான் என்ன இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் ஆபத்துங்கிறது வருது. இல்லாத போது ஆபத்து எங்க வந்தது? இல்லை இல்லையா? அதனால இது வந்து அவளுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. அதாவது மனம் அந்த இதுக்கு மனம் ஒப்பலன்னா நம்ம காப்பாத்தி ஆகணும். ஆமா, முதல்ல உபாசனை மனசுதானே முதல்ல கட்டுப்படுத்தணும். ஆமா, மனசை கட்டுப்படுச்சு. நான் யாரு, நான் எதுக்காக வந்தேன், எதுக்காக போறேன், வாட் இஃப் இப்போ நான் இப்போ உலகத்தை விட்டு போயிட்டேன்னாக்க உலகம் தலைகீழாக போயிடும் இப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கிறதா இருந்தாக்க அது ஆபத்துன்னு நினைக்க மாட்டான், சந்தோஷமா நினைப்பான். முன்னாலே ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் மிருத்யும் பிரியவாக்கியம்னு. இந்த உலகத்துக்கு வந்து செய்ய முடிக்க வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சவன் என்ன பண்றானாக்க தனக்கு எப்பொழுதான் இறப்பு வரும்னு அதை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ஆபத்து நினைக்க மாட்டான். அதெல்லாம் இல்லாம ஐயோ நான் போயிடுவேனே அப்படின்னு நினைச்சா ஆபத்து வருது. அந்த ஆபத்து தர்மம் அப்பதான் வருது. புரியுதா? புரியுது சாமி. ரைட், புக்கு போலாமா? பேஜ் 346. சர்வான்னா அனுமத்தியதிகரணம், உணவு கட்டுப்பாட்டு களம். உபாசனத்தின் அங்கங்களின் ஆய்வு தொடங்குகிறது. வித்யையில் ஒன்றான பிராண வித்யை என்னும் மூச்சு காற்று உபாசனத்தில் ஈடுபட்டவனுக்கு உணவு கட்டுப்பாடுகள் எவை என்று ஆராயப்படுவதால் இக்களம் உணவு கட்டுப்பாட்டு களம் சர்வான்னா அனுமத்தியதிகரணம் எனப்படுகிறது. ஏன்னா பிராணனுக்கு எது வேணா சாப்பிடலாம்னு சொல்றது. ஏன்னா எல்லா பிராணியும் பிராணம் இருக்கிறதுனால நீங்க சாப்பிட்றதுக்கு வித்தியே கிடையாது அப்படின்ட்டு. அப்ப எனக்கு தான் பிராணம் இருக்கு, அப்ப நான் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறது கேள்வி. பிரதாரண்யம், இவனுக்கு பிராண வித்தியை கடைபிடிப்பவனுக்கு விளக்கப்பட்ட உணவு உண்டதாக ஆகாது, அது பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஆகாது. சாந்தோக்கியம், இதனால் இவனுக்கு எது உண்ணத்தக்கதாக ஆகாது, உண்ணத்தகாததாக ஆகாது. இவ்வாக்கியின்படி பிராண வித்தியை கைகொள்வனால் எத்தனை உணவு உண்ணத்தக்கதா அல்லது உபாசனத்துக்கு முதற்படியாக உணவு கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டுமா? முதல்ல என்ன சொன்னோம்? உணவு கட்டுப்பாடு, அப்புறம் சமதமாதி குணங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இதுல வந்து உணவு கட்டுப்பாடு தேவையா தேவையில்லையா? இது பற்றி மாற்று கருத்து. மேற்கூறிய வாக்கியங்கள் தெளிவாக பிராண வித்தியை கைக்கொள்வனுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லை என்பதை தெரிவிக்கின்றன. ஆகவே அவனுக்கு எந்த உணவு கட்டுப்பாடும் கொள்ள தேவையில்லை. இதுக்கு பூர்வபக்ஷம்னாக்க நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லப்படுது. இக்காலத்தில் சூத்திரங்களும் பொருளும் சர்வான அனுமதிச்ச பிராணாத்தியே தர்சனம், எல்லாவற்றையும் உண்ணலாம் என்ற அனுமதி தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் தான் என்று வேதங்கள் காட்டுகின்றன. அதனால அந்த நிலை இல்லைன்னாக்க நீங்க வந்து தன்னுடைய விருப்பத்தை சாப்பிடக்கூடாது. வேற ஒன்றும் இல்லை சொல்லணும். ரொம்ப சிம்பிள் திங். நம்ம எல்லாருமே தெரியும், வெஜிடேரியன் ஆகட்டும் நான் வெஜிடேரியன் ஆகட்டும், நம்ம என்னவோ சாப்பிட்றோமே எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் சாப்பிட்றோம். 6 வெஜிடேரியனுக்கும் சில சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அவனுக்கு தெரியும், உதைக்கிட்டுறாங்க. நான்வெஜ்ஜுக்காரன் ஒதுக்கிடுறாங்க. ஆனா நம்ம மருந்துகள் சாப்பிட்றோமே, இந்த மருந்துல என்னெல்லாம் அங்கே வந்து யாருக்காவது தெரியுமா? ஆனா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஏன் அப்படின்னாக்க நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக. அப்போ உண்மையா இருக்கிற என்ன பண்ணுவாங்கனாக்க மருந்து சாப்பிட மாட்டோம். நீங்க முன்னால கேட்டீங்களா, வெற்றி கேட்டீங்களா, அது மாதிரி யார் ஒருவன் பகவான் பேர்ல முழுமையான நம்பிக்கை இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்னாக்க தன்னை காப்பாத்திக்கிட்டா மருந்து சாப்பிட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு அதிகாரி இருந்தார், அவர் பெண்டகோஸ்டல்.
அவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்து அவர் மருந்து சாப்பிட மாட்டேன்ட்டார். சர்ச்சில் கொண்டு ப்ரேயர் பண்ணி தான் இருந்தார். ஆனால் அந்த அம்மா கடைசியில் போயிட்டாங்க. இதுக்காக சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா அவளுக்கு உயிர் துச்சமாக போகிறது. உயிரை பற்றி கவலை, உயிர் போனால் போட்டுமே அப்படின்னு எண்ணம் வந்துடுது. அந்த எண்ணம் நமக்கு வருமானால் நம்ம ஆபத்து காப்பாற்றினா அந்த எண்ணமே வராது. அபாதாஷ்ட உணவு கட்டுப்பாட்டு விதிக்கு வேத வாக்கியங்கள் பொருளுள்ளவை ஆதலால். ஏன் உணவு கட்டுப்பாடு பண்ணு சொல்றது? நீ ஒழுங்கான உணவு உண்ணு சாப்பிட்டானுக்க உனக்கு என்ன ஆகும்? மனசு நிம்மதியாகும். எப்போ மனசு ஒருநிலைப்படுறதோ அப்போதான் உபாசனம் கீழ்விடும். ஆகவே உணவுல கண்டதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. அபிஸ்மரியத்தை ஸ்மிருதிகளும் இதை வலியுறுத்தும். ஸ்மிருதிகள் சொன்னாக்க வேதத்திலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வெவ்வேறு ரிஷிகள் தன் நினைவிலேருந்து தன் ஸ்மரணை தன் நினைவிலேருந்து போடுறதுனால ஸ்மிருதியும் பேர். ஸ்மிருதிகள்லையும் இதெல்லாம் சொல்றது. சப்தாச்சாத காமக்காரே மனம் பொருள் செய்வதை தடுக்கும் சொற்கள் பொருள் பொருந்தியுள்ளவை. என்னன்னாக்க இதை பண்ணாதேன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? உலகத்துல தான் இருக்கேயா, இதை பண்ணாதேன்னு என்ன அர்த்தம்? இங்க நமக்கு பொறுத்த மட்டும் எல்லாம் என்னென்ன இருக்கு? பொன், மண், பெண் எல்லாம் இருக்கு. இது ஈடுபடாதேன்னாக்க ஈடுபடாம இருக்க முடியுமா? ஆமா, உன்னை சுத்தி இருக்கு, இருந்தாலும் நீ ஈடுபடாது. ஏன்னா நீ நல்லவனா இருக்கா இருக்கட்டும், இல்லை நீ கெட்டுப்படா எப்படி வேணா போ. ஆமா, இந்த குழந்தை சொல்றோம், அப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கோ, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை போகாது. ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா வேண்டாமா? அவசியம் வேணும். ஆனா இந்த மாதிரி தீய வழியில போற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாக்க நல்ல பையனை கெடுத்துருவாங்க. சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி தான் இதுதான். இந்த சூத்திரங்களுக்கு ராமச்சந்திரன் விளக்கம். மாற்று கருத்து தவறு. பிராண வித்யா கைகள்பவர்களுக்கு மட்டுமின்றி எல்லா பிரம்ம உபாசகர்களுக்கும் உணவு கட்டுப்பாடு இன்றியமையாதது. இவ்விதிவிலக்கு சாந்தோக்கியத்தில் ஒரு நிகழ்ச்சியாலே விளக்கப்பட்டுள்ளது. சாக்ரானின் மகனான உஷஸ்தி பிரம்மத்தை இலக்காக கொண்டு உபாசிப்பவர். அவர் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்ட தன் ஊரில் வசிக்கையில் உணவின் மேல் உயிர்மோக நிலை ஏற்பட்டது. அந்நிலையில் ஒரு பாத்திரத்தில் காட்டு தானியத்தை வைத்து உண்டு கொண்டிருந்த யானை பாகனிடம் இந்த தானியத்தை இறந்து பெற்று உண்டார். அப்பாகன் தண்ணீரை தர முற்பட்ட பொழுது அது எச்சிலானது என ஏற்க மறுத்தார். பாகன் அவரிடம், நான் எச்சில் பண்ணி உண்ட தானியத்தை பெற்ற நீங்கள் இதை ஏன் மறுக்கிறீர்கள்? என வினவினான். தானியத்தை உண்பதற்கு முன் நான் இறந்துவிடும் நிலையில் இருந்தேன். உயிர் காக்கும் பொருட்டே அதை கொண்டேன். அதை உண்டதால் அந்நிலை மாறிவிட்டது. இனியும் உங்களிடமிருந்து எதையும் பெற்றால் அது எச்சிலாக இருந்ததால் மறுத்தேன் என்றார். ஆகவே உயிர் பெரிய நிலை ஏற்பட்டாலுடைய ஒருவர் விளக்கப்பட்ட உணவுகளை உண்ணக்கூடாது என்பது தெரிகிறது. புரியுதா? அதே மாதிரி சாந்தோக்கி உணவு தூய்மையால் மனம் தூய்மையால் இடையராத தியானம் கிட்டும் என்று உணவு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்மிருதிகளும் உயிருக்கு ஆபத்து வரும் வேளையில் மட்டும் கிடைக்கும் உணவை உண்ணலாம். அப்பொழுது அத்தீவனை தாமரையில தண்ணீர் போல் உண்டவனை சாராது. நாக்கு ருசிக்காகன்னு தேடி போய் நான் சாப்பிட்டேன்னாக்க அது கெடுதல். அப்படி இல்லாம வேற வழியே இல்லை. நான் ஏதோ ஒரு ஊருக்கு போறேன், அந்த ஊர்ல இதுதான் கிடைக்கிறது, வேற கிடைக்கலன்னு என்ன பண்றது? அது கடசமயத்தில் பிரம்மத்தில் ஊன்றியவர்கள் கல் உண்ணாது பாவத்தால் தீண்டப்படாதவர்களாய் நிலை பெற்றவராயின இது கூடப்பட்டுள்ளது. பெரிய பாவம் என்னன்னு, பிரம்மத்தை உபாசனம் பண்றவன் அவள் எல்லாரும் இந்த லாகிரி இதுகிட்ட போகக்கூடாது. அதாவது ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்கிட்ட போகக்கூடாது. போனால் அது மகாபாவத்தை சேர்ந்திருக்கிறது. இக்காலத்தால் நிறுவப்படும் கொள்கை. உணவு கட்டுப்பாட்டு விதிகள் எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். உயிர் பெறும் நிலை ஏற்பட்டாலுடைய பிரம்மத்தை அடைய விரும்புவான் விளக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. புரியுதா? ஏதாவது டவுட் உண்டா இதுல? யாருக்காவது? இல்ல, டவுட் இல்ல சுவாமி. ஆனா ஒண்ணு ஏழைகள் பாவம் கிடைக்கிறத தானே சாப்பிடுறா. பரவாயில்ல. அவ பிரம்மோபாசனம் பண்றாளா? பிரம்ம உபாசனை பண்றாங்க. ஓ, உபாசைக்கு. ஓ, ஓகே. நம்ம யாரை டீல் பண்றோம்? பிரம்மோபாசனம். நல்லா கவனிங்க. எவன் ஒருவன் பிரம்மத்தை உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த உலக பொருள் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் சான்ஸ், அவ்வளவுதான். அப்போ அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்றது. ஆனா நான் இருக்கேன் இல்லையா, நான் என்ன பண்றேன்னா இந்த உலகத்துல எத்தனை வகையான ஃபுட்ஸ் இருக்கோ அவ்வளோதையும் நான் டேஸ்ட் பண்ண அபிப்பிராயப்படுறேன்.
பிரம்மோபாசனம் இல்லையே. அப்ப எனக்கு எது தள்ளப்பட்டது இல்லையே, இது சாப்பிடலாமே என் நோக்கப்படி. அதனால இது பேசுறது பூரா யாருக்கு, எவனொத்தன் உபாசனம் பண்ணி முக்தி அடைய விரும்புகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், மற்ற பேருக்கு அப்ளை ஆகாது. நான் ஜோதிஷ்டோமேனு சொர்க்காம செய்தேன்னா யாருக்கு சொர்க்கம் பண்ணணும் ஆசை இருக்கோ அவன் தானே பண்ணணும், மொத்த பேரையும் பண்ணணும் தேவையில்லையே. அதான் புரியுதா? ஓகே, புரியுது. வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம நார்மலாகவே இந்த மைதாமா இதெல்லாம் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் மைதாவை விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ? அது உடம்புக்கு கெடுதல் தெரிஞ்சாலும் எத்தனை விஷயங்கள் நம்ம உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த 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 ஹெரேட்டட் ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் உடம்பு கெடுதல் கிளியராக தெரியும். ஆனால் டேயின்னு டே அவுட் இதில் விளாதுன்னு மீடியாவெல்லாம் போட்டுருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம நமக்கு என்னவோ அது இல்லைனாக்க உயிரை போயிடும் போல நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதுதான் அடுத்து விகிதத்வாதிகரணம். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், அவருடைய ஆர்குமெண்ட் என்ன, ஐயா யாகத்துக்கு உபாசனம் அங்கம் தான் இல்லை பண்ணிட்டோம், அது இல்லை. உபாசனத்துக்கு யாகம் அங்கம் அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா யாகம் பண்ணாதவர்களுக்கு உபாசனம் விதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதுவும் அங்கம் இல்லை. இப்போ இந்த கண்டிஷன்ல சில சந்தேகங்கள் வருது. உபாசனத்துக்கு வேள்வி முக்கியமான அங்கம் அல்ல என்று நிறுவப்பட்டு விட்டது. ஆயின் இல்வாழ்வான் உபாசனத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு விதிக்கப்பட்ட வேள்விகளை விட்டு விலகலாம். நான் என்ன பண்றேன், உபாசனத்துக்கு வேள்வி அங்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நான் கிரகஸ்தன், அவன் உபாசனத்தில் ஈடுபட்டு அப்போ அது பண்ண வேண்டிய பஞ்சாகிரி பண்ண வேண்டாம விட்டுலாமே. நான் வைஸ்வதேவம் வருஷபூர்ண மாசம் எல்லாம் விட்டுலாமா அப்படின்னாக்க கூடாது அப்படிங்கிறது. என்னன்னா அடுத்தது, மேலும் உபாசனம் வேள்வி அங்கமாக கொண்டு பிரம்மோபாசத்தை ஈடுபடுத்துமெனில் முக்தி விழையாத கிரகஸ்தன் அவைகளை விட்டு விடலாமா. என்ன சொன்னேன்னாக்க, முக்திக்கு கிரகஸ்தனா இருந்தாக்க அதுக்காக விடப்படாது, எதே தீ ஓம்பலை விட சடங்குகளை விடப்படாது, செய்யணும். ஐயா நான் எனக்கு முக்தியெல்லாம் வேண்டாயா, நான் கிரகஸ்தனா ஒரு நார்மல் ஒரு ஆம் ஆத்மிங்கிறவங்க அந்த மாதிரி, நான் எனக்கு லௌகிக்கு தான் இதாக இருக்கு, நான் பண்ண வேண்டாமே அப்படின்னு இருக்கேன். இல்லை, ஏன்னா கிரகஸ்தனுக்கு அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய வேள்விகள் என்னதுன்னு விதிக்கப்பட்டிருக்கு. நீ விதியை மீறினால் பாவம் வரும். சந்தியாவந்தனம் சொன்னோம் இல்லையா, சந்தியாவந்தனம் பண்ணினதுனால ஒருத்தனுக்கு இது கிடையாது, புண்ணியம் கிடையாது. பண்ணலைன்னா பாபம் வரும். அகரணே பிரத்யவாயம், செய்யாவதில் துன்பம் வரும் அப்படிங்கிறது ஒன்று. முக்தி விழைவோன் நற்செயல்களை நற்செயலின் பலனை பற்றில்லாமல் செய்ய வேண்டும். விதித்த வேள்விகளை விட்டால் பாபம் வந்து சேரும், அது அவனுக்கு முக்திக்கு தடையாகும். ஆகவே செய்யப்பட வேண்டும். ஐயா நான் ஒரு யாகம் பண்றேன், நான் நித்தியப்படிக்கு ஹோமம் பண்றேன், ஹோமம் படிச்சு அக்னிக்கு சூரியனுக்கு எல்லாம் பண்றேன், அக்னே ஸ்வாகா அக்னே சுஷ்டகே ஸ்வாகா சூர்யா ஸ்வாகெல்லாம் பண்றேன். அப்போ நான் சூரியன்றது என்னுடைய இதில் நாலெட்ஜுகளுக்கு வாங்கிக்கிறேன்னாக்க அது நோக்கம் இல்லை, பலன் இல்லை. அது என்னன்னாக்க இது நான் எனக்கு விதிச்ச கடமை, அதனால அதனுடைய பலனை பற்றி நான் கவலைப்படேன். ஏன் இவ்வளவு விளையாட்டுக்கு காயத்ரி ஜபம் இருக்கே, அதுவே என்ன சொல்றது, சூரியனுக்கு யார் ஒளி ஊட்டுகிறார்களோ அவர் என்னுடைய புத்தியை ஒளி ஊட்டட்டும் அப்படிங்கிறோம், நான் பிரார்த்திக்கிறோம். பட் உபாசனம் பண்றவனுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியம்னு இது தேவையில்லை. அவனுக்கு உண்மையிலேயே பகவான் அடையணும், இதெல்லாம் சப்சிடரி தான் அணுதான். ஆனால் காயத்ரி ஜபம் பண்ணலைன்னாவே பாவம் வரும். அந்த பண்றச்சே அதனால எனக்கு விதி நடக்கணும்னு அவன் நினைக்கல. முக்தி விழையாது. உபாசனத்தில் ஈடுபடாத கிரகஸ்தனுக்கும் விடத்தக்கதில்லை. ஏனில் அவன் கிரகஸ்தன் என்ற நிலைக்கு அதை கடமையே ஆகுவதால் விடத்தக்கதில்லை. நீ பண்ணித்தானே ஆகணும்ப்பா, உன் தலையில எழுத்து நீ பண்ணித்தானே ஆகணும். அதனாலையும் நீ உபாசனத்துக்கு ஈடுபட்டால் வேள்விகள் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நான் உபாசனம் ஈடுபட்டிருக்கேன், எனக்கு லௌகிகமான ஆசைகள் எதுவும் கிடையாது அப்படின்னாலும் நீ பண்ண வேண்டி விதிச்சிருக்கிறதுனால பண்ணி ஆகணும். ரைட்டு, நான் எனக்கு முக்தியெல்லாம் தேவையில்லை சுவாமி, ஏதோ லோகத்தில் இருந்துட்டு எல்லா பிராணிகள் தகுந்த மாதிரி இருந்துட்டு போறேன் அப்படின்னாக்க அப்போ நீ பண்ணி ஆகணும். ஏன்னா நீ கிரகஸ்தன்கிற கேட்டகரியில் இருந்தேன்னாக்க உனக்கு விதிச்சக்கூடிய கடமை அது, அந்த கடமையை பண்ணித்தான் ஆகணும்.
ஆகவே இந்த எந்த கேசிலையும் கிரகஸ்தனால வேள்வி விடத்தக்கதல்ல. அப்படி உபாசனத்தில் ஈடுபட கிரகஸ்தன் விதிக்கப்பட்ட வேள்விகளை தடையற செய்து வந்தால் உபாசனத்தில் ஏதும் குறை இருப்பின் அவனுக்கு முக்தி அடைய தடை உண்டாக நீக்கும். இப்ப என்னாச்சு, உபாசனம் கை கொடுக்கும், ஆனால் வலுவான பாவங்கள் இருந்ததுன்னு சொல்லுவா, அது டிலே ஆகும். அது இல்லாம அப்போ தன்னுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சு வந்தாங்கனாக்க அந்த பாபம் வராது. அவன் கடமையை செய்யலைனாக்க பாபம் வரும், அது முக்திக்கு தடையாகும். ஆகவே விதிக்கப்பட்ட சடங்குகள் செய்யப்படவே வேண்டும். அதனால அது எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆறாருக்கு எந்தெந்த சடங்கு எந்த எந்த அந்தந்த ஆசிரமத்துக்கு எது பண்ணியிருக்கோ அதை பண்ணித்தான் ஆகணும். பண்ணலைன்னாக்க அது அவனுக்கு பாவத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற டவுட் ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி. உங்களுக்குமா டவுட் உண்டா? இல்ல சுவாமி. ரைட், புக்குக்கு போலாமா? ரைட், பேஜ் 348. விகிதத்வாதிகரணம். விதிப்படி வேள்விக்களம். உபாசனத்தின் அங்கங்கள் யாவை என்ற ஆராய்ச்சி தொடர்கிறது. இக்களத்தில் வேள்வி முதலிய தத்தம் ஆசிரம கடமைகள் விடத்தக்கவையா என்பது ஆராயப்படுகிறது. இல்வாழ்வான் பிரம்மோபாசனத்தில் ஈடுபட்டாலும் அவனது ஆசிரமத்திற்கு விதிக்கப்பட்டிருப்பதால் வேள்விகள் செய்யப்பட வேண்டியவே என்று நிறுவுவதால் இக்களம் விதிப்படி வேள்விக்களம் விகிதத்வாதிகரணம் என்று எனப்படுகிறது. இதுவரை வேள்விகள் பிரம்ம உபாசனத்துக்கு அங்கம் என நிறுவப்பட்டது. பிரம்மத்தை அடையும் விருப்பமற்ற இல்வாழ்வான் வேள்விகள் செய்தல் வேண்டுமா? அன்னைக்கு முக்தி வேண்டாம் சார், நான் மட்டும்தான் இருந்துருக்கேன், நான் இப்போ ரேஷன் வாங்கி சாப்பிட்டு இது பண்ணிட்டு இப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருக்கேன் இல்லையா, அவன் பண்ணணும், நான் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா கிரகஸ்தன். அதான் இக்கருத்தில் பொதுவாக இருக்கும் ஐயம். உபாசனத்தில் வேள்வி அங்கம் என கொண்டால் உபாசனத்தில் ஈடுபாட்டவருக்கு வேள்விகள் ஏன்? அல்லது உயிருள்ளவரை இல்வாழ்வான் தீயோம்பில் ஈடுபட்டிருத்தல் வேண்டும் என்ற விதியால் அவை விடத்தக்கவை அல்ல எனப்படுகிறது. ஆகவே தீயோம்பல் பிரம்மத்தை அடைய விரும்புவோர் மட்டும் செய்ய வேண்டுமா அல்லது எல்லாரும் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று ஐயம் எழுகிறது. ஸோ இந்த வேள்விகள் செய்கிறதுங்கிறது முக்தி விளைவனா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் 2 பேருக்கு பொதுவா இல்லையா அப்படி. விதத்காச்ச ஆசிரம கர்மவி, அது ஆசிரமத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள செயலாததால் வேள்விகள் எந்நிலையும் செய்யப்பட வேண்டும். இன்னொன்னும் இந்த சாசனம் இது சொன்ன சந்தியாவதனம் சொன்னேன் இல்லையா, ஒருத்தருக்கு தீட்டுக்குன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் தகப்பனார் இறந்து போயிட்டார், அவர் கர்மா பண்ணிட்டு இருக்காருனாலும் அப்பவும் சந்தியாவதனம் இருப்பார். அது மட்டும் இல்லாம ஆறுல தீட்டு இருந்ததுனாக்க மற்ற தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணங்கள், மாச பருப்பு தர்ப்பணங்கள் விட்டு போயிடும். ஆனால் தீட்டு காலத்துக்குள்ளேயே கிரகணம் வந்ததுனாக்க கிரகண தர்ப்பணம் உண்டாது, பெய்யணும். அது மாதிரி சில விதிகள் இதுக்கேற்ற மாதிரியே வச்சிருக்கு, அதை அதுபடியே ஃபாலோ பண்ணணும். விதத்காச்ச ஆசிரம கர்மாபி, தனது ஆசிரமத்தில் விதிக்கப்பட்டுள்ள செயலாவதால் வேள்விகள் எந்நிலையில் செய்யப்பட வேண்டும். சககாரித்வேனச்ச, வேள்விகளும் பிரம்ம உபாசனத்திற்கு துணை நிற்கின்றன என்பதால் இயற்றப்பட வேண்டியவையே. வேள்விகள் பண்ணலாம் தப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் வேள்வி பண்ணுறதுங்கிறது மனசை தூய்மையாக்குறது. அதில் பலனை எதிர்பார்க்காம பண்ணினாக்க அது மனசை தூய்மையாக்குது. நீங்கள் யாராவது ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறச்சு அவருக்கு திருப்பி என்ன பண்ணோம் அனுசரிச்சு பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் திங். போகிறோம், தெருவில் போயிட்டு இருக்கோம், யாரோ தடுக்கி கீழே விழுந்துட்டார். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அவள் என்ன ஜாதி, என்ன கோலம், என்ன எது கேட்டாருன்னு கையை பிடிச்சி தூக்கி விடுறோம், உட்கார வச்சு வைக்கிறோம். இப்போ அவர் நமக்கு ஏதாவது செய்வார்னு எதிர்பார்க்க பண்ணுறோம் நம்ம. இது ஒரு பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். இதனால நமக்கு ஒரு பெரிய இதுவோ புண்ணியமோ இதுவோ கிடைக்க போகிறதில்லை. அப்படி எதிர்பாராமல் செய்யக்கூடியதெல்லாம் நமக்கு நல்லதான் முடியுமே தவிர்த்து நிச்சயமாக கெடுதல முடியாது. சர்வதாபி ஏவோ உபயலிங்கா, உபாசனத்துக்கு அங்கம் தனது ஆசிரமத்துக்கு விதிக்கப்பட்ட நெறி அந்த விதிகளாலும் காட்டப்படுவதால் வேள்விகள் செய்யப்பட வேண்டும். அதாவது உபாசனத்துக்கு வேள்விகள் துணை புரிகின்றன அப்படிங்கிறனாலையும் யார் யார் பண்ணணுமோ அவள் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, ஆசிரம கர்மாவை தவறப்படாது, ஆசிரம் விதிக்கப்பட்டிருக்கு, அதனால பண்ணித்தான் ஆகணும். அனபிபவம் ச தரிசயத்தி, உபாசனத்துக்கு ஏற்படும் தடைகளை நீங்குதலையும் வேள்விகள் செய்கின்றன என்று ஸ்ருதிகள் காட்டுகின்றன. அதில் சொல்றச்சு என்ன பண்ணுறோம்னாக்க
இந்த வேண்டுகள்லாம் பண்ணுறது வந்து நமக்கு வந்து பண்ணக்கூடிய தடைகள் தான் வந்து தடையெல்லாம் போக்குறது. நம்ம அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹோமம் பண்ணாலும் சரி, எல்லா ஹோமம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறோம், அக்னி நையா சுபதாராயன்னு ஒரு அக்னியை பிரார்த்திச்சுக்கிறோம். அக்னியே இந்த நான் இது மட்டும் பண்ணல கோளாறு இருந்தனாக்க அது எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஆகுதி யாராருக்கு கொடுத்தேனோ அவளுக்கு கொண்டு போய் சேரு இப்படி அவனையும் பிரார்த்திச்சுக்கிறோம். அது மாதிரி அது பிரார்த்திச்சுக்கிறது அவன் வந்து தன் கடமை அவன் செய்யறானு செஞ்சாலும் அவனுக்கு நம்ம வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வேண்டுகள் எல்லாரும் நாம் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யத்தான் வேணும். அது தவறப்படாது. இந்த சூத்திரங்கள் விளக்கிய ராமானுஜன் கொள்கை இல்வாழ்வானுக்கு மட்டும் வேள்வி ஏற்றல் விதிக்கப்பட்டுள்ளது. அவனுக்கு உபாசனத்தில் அது அங்கமாகிறது என்பது நிரூபிக்கப்பட்டது. இதனால் உபாசனத்தில் ஈடுபடாத ஒருவனுக்கு அது தேவையில்லை என்று விளக்கப்படவில்லை. அவன் உயிருள்ளவரை தீயொமரை செய்தல் வேண்டும் என்று தான் விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வேள்விகள் உபாசனத்திற்கு அங்கமாகவோ அல்லது தனித்தோ செய்யப்பட வேண்டியவை. உபாசனத்துக்கு அங்கமாக செய்யப்பட்டால் அதற்கு ஏற்படும் தடைகளை நீக்குகிறது. அல்லாவிடும் அது ஆசிரமத்துக்குரிய கடமையாக இருக்கிறது. அக்கடமையில் தவறினால் அது பாபம் விளைவிக்கும். ஆகவே உபாசக நாயனும் சரி அல்லாத நாயனும் சரி தீயோமல் செய்தே வேண்டும் என்பதே சூத்திரகாரத்தில் உள்ளான். புரியுதா? திஸ் இஸ் அ மஸ்ட். உபாசனம் ஆப்ஷன். உபாசனம் உனக்கு முக்தி வேணும்னா உபாசனம் பண்ணு. எனக்கு முக்தியெல்லாம் வேண்டாம் சொல்லி நான் இந்த உலகத்திலே இருக்கேன். அது திருப்பி அடுத்த பிறகு வந்து நான் நல்லா நல்ல இதாக அதில் அப்பவும் பண்ணு. அப்பவும் நீ வேள்வி பண்ணி தானே ஆகணும். வேள்வி பண்ணலன்னாக்க பாபம் வரும். அடுத்த ஒரு மனுஷ பிறவி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் இங்கே எங்கேயோ ஒரு புக்கில் படித்தேன். 3 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம் மனுஷ பிறவி ஏற்படலாம் அப்படின்னா பார்த்துருக்கோம். நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்திருக்கோம். புரியுதா? ஏதாவது டவுட் உண்டா? இல்ல சாமி, கிளியரா இருக்கு. சரி, அடுத்தது விதுராதிகரணம். அதாவது கிரகஸ்தன் வேள்வி செய்யணும், உபாசனம் செய்யணும். அதாவது முக்தி ஒழியக்கூடிய கிரகஸ்தன் வேள்விகளும் செய்யணும், உபாசனமும் செய்யணும். வேள்விகள் செய்யணும்னாக்க அவனுக்கு மனைவி கூட இருக்கணும். மனைவி இருந்தால் தான் உபாசனம் செய்ய முடியும். ஆக்சுவலாக மனைவி கையில் இந்த அரிசியை கொடுத்து அதை பாதியாக்கி அதை வாங்கி ஒன்று சேர்க்கணும், இன்னொன்று பாதி வாங்கி அப்புறம் சேர்க்கணும், அந்த சொல்லி சேர்க்கணும். இன்னொன்று மனைவி இல்லாமல் ஒரு வேள்வி செய்யறதும் இல்லைன்னாக்க ஒரு தானம் கொடுக்கறதும் பிரயோஜனம் இல்லாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னாக்க நம்ம கொடுக்கறது அவளுக்கு தெரிஞ்சு அவளுடைய மனசார கொடுக்கணும். நம்ம மகாபலியினுடைய பெருமாள் போய் பிரார்த்திச்சார் இல்லையா? அப்போ மகாபலி தானம் கொடுத்துருச்சு. அவனுடைய மனைவி அவன் கையில் நீர் வாத்தா அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் அவள் எடுத்து கொடுத்து அதை ஒரு தண்ணி தெளிச்சு அதான் கொடுக்கணும். எனக்கு தண்ணி தெளிச்சாச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி கொடுக்கணும். ஸோ மனைவிக்கு தெரியாமல் எந்த ஒரு தர்ம காரியம் செய்யக்கூடாது. அதனால தான் மனைவிக்கு தர்ம பத்தினின்னு பேர். இந்த காலத்தில் இந்த உபாசனங்கள் ஒழுங்காக செய்கிறவா இருந்தா அவள் வந்து விட்டு போகக்கூடாது. இப்போ என்ன ஆகும், மனைவி வீட்டுக்கு விளக்கா இருந்தாக்க அப்போ அவள் செய்யறதுக்கு லாயக்கு. அதுக்காக என்ன பண்ணாக்க அதனால தான் அந்த காலத்தில் அதிகமா மினிமம் 2 கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு மனைவி வச்சுன்னு செய்யணும். அப்போ அனாவசியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. நீ கிரஸ்த தர்மத்தில் இருக்கிறவன் தனியா இருக்கக்கூடாது, மனைவி கூட தான் இருக்கணும் அப்படின்னு வேற சொல்றது. இப்போ இதனால் எல்லாத்தையும் பார்த்து என்ன தெரியுதுனாக்க ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க மனைவி கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இன்டைரக்டா அவர் கொடுக்கறது. இப்போ மனைவியை இழந்தவன் இதில் இருக்கான், கிரஸ்தனா இருக்கான், மனைவியை இழந்தவன், அவருக்கு பேர் விதுரன்னு பேர். இந்த விதுரனையும் மகாபாரத விதுரத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த தா 4வது தா விதுரன். இதெல்லாம் விடோன்னு வந்தது. அவர் விதவா அப்படிங்கிறவங்க தமிழ்ல விதவா அதான் விடோ. அது வந்து அவன் விதுரன் 4வது தா. மகாபாரத விதுரன் வந்து 3வது தா விதுரன் அப்படிங்கிறது. உபாசனம் கைக்கொள்வோன் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் இதுவரை விளக்கப்பட்டன. விதிகளை கடைபிடிக்க இயலாத நிலைகள் என்ன, அவற்றில் எப்படி நடக்க வேண்டும். சில சமயத்தில் என்ன ஆகுது, இந்த ரூல் இருக்கு, ஆனால் அந்த ரூலை நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ரோட்ல நோ என்ட்ரின்னு போடும், ஒன்வே டிராஃபிக். அப்ப என்னாச்சு, ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்தா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது. அப்ப இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த வழியில போனாக்க அவனை யாரும் தடுக்க மாட்டான். ஏன்? சட்டம் ஆஸ்பத்திரி போய் சேரணும், உயிரை காப்பாத்தியா. அது மாதிரி எந்தெந்த காலங்களில் இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது சொல்றது, இது வழி சொல்றது. இல்வாழ்வான் விதிகளை கடைபிடிக்க இயலாத நிலையில் என்ன விதி நிலைகள் என்ன, அவற்றில் எப்படி நடக்க வேண்டும் என்ற விதி விலக்குகள் இனி ஆராயப்படுகின்றன. இல்வாழ்வான் தினந்தோறும் தனக்கு விதிக்கப்பட்ட வேள்விகளை தன் மனைவியுடன் செய்து வர வேண்டும் என்பது விதி. ஒருவர் மனைவியை இழந்து தனியானால் அப்பொழுது செய்வது என்ன? இந்நிலையிலும் இந்நிலையில் கிரகஸ்தன் அனாசிரமி ஆசிரமம் நீங்கியவன் ஆகினான். மனைவியோடு இருந்தால் தான் தனக்கு ஆசிரமின்னு பேரு. மனைவி விட்டாச்சானாக்க அனாசிரமின்னு பேரு. ஃபார் இன்ஃபர்மேஷன், அனாசிரமியாக்கா பாருங்க, மனைவி இல்லாத திறந்தாருனாக்க அவர் வந்து எந்த வைத்திய காரியத்துக்கும் வரிக்கப்பட தகுதி உள்ளவர் இல்லை. சுவாமிகளாக சொல்லப்படாது, சிராதத்தில் கோவிலில் அர்ச்சனை பண்ண அர்ச்சகனாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கு, விதி ஃபாலோ பண்ணவங்க இது கேட்காதீங்க, அது வேற. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி விதிகள் இருக்கு. இந்நிலையில் கிரகஸ்தன் அனாசிரமி ஆசிரமம் நீங்கியவர் ஆகினான். இப்படிப்பட்ட அனாசிரமிகளுக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கும் உபாசனத்தில் அருகதை உண்டு. இப்போ இந்த அனாசிரமிக்கான கிரகஸ்தனா இருந்து அனாசிரமி ஆனாலும் நைஷ்டிக பிரம்மச்சாரி அவன் என்ன பண்ணிட்டான், இதை முடிச்சுட்டான், படிப்பை முடிச்சுட்டான். அவன் டீட்டெயில் இதை எடுத்துட்டான், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு விட்டான். ஸோ அவன் ஆசிரமி தான், நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் அவளுக்கு உண்டு. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணான்னாக்கா அந்த மாதிரி நைஷ்டிக வரதான் எடுத்துக்கலை, ஆனால் பொண்ணு கிடைக்கல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருந்தாக்க அவனும் உபாசனம். யாரெல்லாம் உபாசனம் பண்ணலாம்? மனைவியை இழந்த கணவன் உபாசனம் பண்ணலாம். நைஷ்டிக பிரம்மச்சாரி இந்த விரதம் எடுத்தோம்னா உபாசனம். இல்லைன்னாக்க பிரம்மச்சரியத்தை முடிச்சுவிட்டு கல்யாணம் பெண் கிடைக்காதனால கல்யாணம் இல்லாமல் இருந்தாங்கனாக்க அவனும் உபாசனம் கைது கொள்ளவன். மதோத்தரேன தபசா பிரம்மச்சாரியேன ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் விஜாயத்தை. எப்படிலாம் உபசாரம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சாந்தோக்கிய பிரச்சனாபுரத்தில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். பிறகு தவம், பிரம்மச்சரியம், ஸ்ரத்தைகளுடன் பிரம்ம வித்தியை கைக்கொள்ளும் கைக்கொள்வோர் சூரியனை தாண்டுகின்றனர். சூரியனை தாண்டணும்னு அர்த்தம், சூரியனுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு, அது தாண்டி தான் போகணும். இங்க இது சிறிய திருமணம் படிச்சு தான் தெரியும். ஏறார் நிறைகதிரோன் மண்டலத்தின் ஊடுவுக்கு ஆறார் அமுதமன் எய்தி இப்படின்னு வரும். அந்த மாதிரி சூரியனை தாண்டின்னு தான் போகணும், இல்லை அர்ச்சிராதிகதியில பார்க்கப்படுறது. அப்போ யார் தாண்டா அப்படின்னாக்க, யார் ஒருவர் பிரம்மச்சரியம், தபம், அப்புறம் பிரம்ம உபாசனம் பண்றாளோ அவள்லாம் சூரியனை தாண்டி போறா அப்படின்னு சொல்றதுனால பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கும் உபாசனம் உண்டு. கிரகஸ்தன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு உண்டு. ஸ்ரத்தையோடு இருக்கான், அவனுக்கு உண்டு. அப்படி மனைவியை இழந்தோர், தகுந்த மனைவி கிடையாமல் பிரம்மச்சாரியாக இருப்போர் அனாசிரமிகள் ஆகினும் அவர்களுக்கு உபாசனத்தில் உண்டு. இப்போ அனாசிரமி தான், ஆசிரமிக்கு மட்டும்தான் உண்டுங்கிறது இல்லை, இந்த மாதிரி அனாசிரமிக்கு உண்டு. இது ஒரு விதி விலக்கு. மற்ற அனாசிரமி இருக்கா, அவளுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், வானப்பிரஸ்தம் போனவன் அவன் எந்த காலம் கொண்டும் திருப்பி ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்துட்டான்னாக்கா அவன் பதிதன் ஆகிடும். அவன் அனாசிரமி இல்லை, அவன் பதிதன், தன்னுடைய ஆசிரமத்தை விட்டவன் ஆகிட்டான். ஒருத்தன் துறவியா போறான், துறவரத்தை விட்டுட்டான்னு வச்சுக்கோ, அது பெரிய பாவமா இருக்குது. துறவியா தான் இருக்க போறேன் முடிவு பண்ணினான் ஒருத்தன். திடீர்னு துறவரத்தை விட்டுட்டு இல்லறத்துக்கு திரும்பினான்னாக்க அவன் பெரிய பாவம் பண்ணுனாரான். அவனுக்கு பிரம்மோபாசனம் கிடையாது. புரியுதா? சந்தேகம் உண்டா? இப்போ இந்த அர்ச்சனை கூட பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? பல கோயில்ல வந்து எஸ்பெஷலி வைஷ்ணவ டெம்பிள்ல ஆச்சாரியர்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பட்டர்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, கோவில்கள்ல கும்பாபிஷேகம் பண்றா இல்லையா, அதுக்கு முன்னால ஹோம குண்டல் வைக்கிறா இல்லையா, அதுல அனாசிரமம் வைக்கப்படாது. ஆனா இப்ப வேற ஆள் கிடையாது, அவன் தான் வைக்கிறாங்க. அது போகட்டும்.
சிரார்த்தங்களை சாப்பிட சொல்ற செய்யும். கிரேசனா இருக்கான், அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் வர முடியல. இந்த மாதிரி இருக்க ஒண்ணும் இல்லாம இருக்கு தான் வரேங்கிறான், வேற வழி இல்லை. அதனால அவ- பண்டிகை அ- சேர்த்து அவங்க பாவம் சுவாமி, அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டமா அதான் இல்லையா? நம்ம அதான் ஐயோ அது தனியா இருக்கான் இந்த சாப்பிட்டுமே அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம. ஆக்சுவலா அது கூடாது. ஆக்சுவலா மனைவி இழந்தவனை இதுக்கெல்லாம் லாயக்கு இல்லை. கோவில்ல பெருமாளை தொட்டு கைகரியம் பண்றதுக்கு லாயக்கு இல்லை, ஒரு ஹோமம் பண்றதுக்கு லாயக்கு இல்லை, ஒரு இதுல சிராதத்துல வரிக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. இல்ல அந்த ஆனா காலத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டுருவாங்க சுவாமி. இப்பெல்லாம் முடியாதுல்ல, அதனால தான் சொல்றேன். அப்போ வந்து எந்த வயசானாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஆபத்து தர்மத்துல வருது. இது வரிச்சை வேற வழி இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லாம மட்டும் இந்தியாவது பண்ணு அப்படின்னு பண்ணி வைக்க வேண்டும். அதாவது இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த அக்னி காரியத்தை ஒழுங்கா பண்ணணுங்கிறதுக்காக. அதே காலப்போக்கில் மறைஞ்சு போய் ஒரு பெரிய சோஷியல் கமிட்மெண்ட் மாதிரி ஆகி அது அப்புறம் அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்து அதை கட் பண்ணிட்டாங்க. நிறைய தப்புலாம் நடந்திருக்கு இல்லை. அதனால நம்ம நம்ம சொசைட்டி வளர்ந்து வர போக்கு பார்த்து இதெல்லாம் மாறி போகுது. அதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியும். நம்பிள்ளைன்னு ஒரு பெரியவர், அவர் தான் ஈடு 36,000 படி எழுதினவர், பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் கிட்டத்தட்ட 100 தரத்துக்கு திருவாய்மொழி கற்றுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள். அதுல மூத்த மனைவி நல்ல ஆச்சாரமா இருப்பாள். 2வது மனைவி அவளுக்கு அவ்வளவு ஆச்சாரம் காணாது. அதனால அவள் வந்து அஞ்சான பெண்ணா இருந்தாலும் அவள் தொட்டு சாப்பிட மாட்டாள். ஆனா மூத்த மனைவி வீட்டுக்கு விளக்கா இருந்தாக்க என்ன பண்ணுவாருனாக்க பெருமாளுக்கு பண்ணணுமே. அப்போ ஏறு திருவுடைய தாசர் அப்படின்னு ஒரு நான் பிராமின், ஒரு நல்ல பக்தர், அவரை கொண்டு வந்து தன் வீட்டில் தளிகை பண்ண சொல்லி பெருமாளுக்கும் அதே கண்ட்ரோலில் பண்ணி தானும் சாப்பிடுவேன். அதாவது அந்த அளவுக்கு அவ வந்து வைஷ்ணவத்துவம் முக்கியம் அப்படின்னு இருந்தாங்க. அவ ஜாதி முக்கியத்துவம் பார்க்கல, வைஷ்ணவங்கிற பேர் தான் முக்கியம் சொல்லி. ஆனா இதே நம்பிள்ளை என்ன வந்தாக்க அக்னி காரியத்துக்கு மனைவியை உபயோகப்படுத்துங்க. அதாவது சாஸ்திரம் சொல்றது என்னவோ அதுக்கு மனைவி வந்து எடுத்துடணும். சம்பிரதாயம் என்ன சொல்றதுனாக்க எவன் ஒருவனுக்கு சமாசனமாகி உண்மையாலே வைஷ்ணவத்தில் ஈடுபாடு இருந்தானாக்க அவன் தன்னை ஒக்க, நீங்க திருமாலை படிச்சீங்கன்னா தெரியும், அதை சொல்லுவார். அந்த மாதிரி அவன் 4 வேதம் படிச்சவன் சமானமா இருக்கான் அவன் அப்படின்னு தான்னாக்க அவன் தொட்டு சாப்பிடலாம், அவன் கையால் நம்ம அவன் ஸ்ரீபாத்தியத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? ரைட். பேஜ் 350. விதுராதிகரணம். இல்வாழ்வான் ஒருவனுக்கு வேள்வி செய்ததற்கு தகுதி உண்டு. அதுவும் ஒரு பலன் கருதி செய்யும் வேள்விகளை வாழ்க்கையில் முதன்களில் தோன்றுகையில் அவன் மகனுள்ளவனாகவும் தலை நரைக்காதனாகவும் மனைவி உடனிருப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்று சடங்கில் விதிக்கிறது. அதான் கிருஷ்ணகேசகா ஜீவபுத்திரகான்னு. ரெகுலராக கல்யாணம் பண்ணா மட்டும் காணாது, எல்லாம் படிச்சிருந்தாலும் காணாது. அக்னி ஆதானம்னு ஒரு சடங்கு இருக்கு, எப்படி உபநயனம் மாதிரி அது ஒரு சடங்கு. அப்போ அவனுக்கு ஒரு பிள்ளை குழந்தை இருக்கணும், அவன் தலை நரைக்காம இருக்கணும், இந்த அக்னி ஆதாரங்கள் சடங்கு பண்ணிக்கணும். 12ஆனால் அவன் வந்து வேள்விகள் பண்ணி வைக்க தகுதி உள்ளவன் ஆகும். இல்லைன்னா அவனுக்கு தகுதி கிடையாது. அப்படிப்பட்டவன் அக்னி ஆதாரம் பண்ணிக்கணும். ஒவ்வொருவரும் தத்தம் வர்ணாசிரம நெறிகளை கடைபிடித்து பிரம்ம உபாசனை ஈடுபட வேண்டும். ஸோ பிரம்ம உபாசனைக்கு எந்த வர்ணம் எந்த ஆசிரமத்தில் இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணணும். இந்நிலையில் சில விதிவிலக்குகள் ஆராயப்படுகின்றன. முதலாவதாக மனைவியை இழந்த இல்வாழ்வானுக்கு உபாசனம் உண்டா என்பதை ஆராயப்படுகிறதா. இக்களம் மனைவி இழந்தோ தகுதிக்களம் விதுராதிகரணம் எனப்படுகிறது. அதாவது மனைவியை இழந்தோன்னாக்க அவன் வானப்பிரசமாக போயிடலாம், இல்லை சன்னியாசியா போயிடலாம். ஆனா அது போகாம இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன பண்றது? இப்போ பிரசன்ட் டே பார்த்தீங்கன்னாக்க வானப்பிரசங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். எது போய் எந்த வனத்திலையும் போய் நம்ம தங்கலாம் முடியாத காரியம் ஒண்ணு. அதே மாதிரி சன்னியாசின்னாக்க அவன் வந்து என்ன பண்ணாக்க அங்கேயும் தொட முடியாது. அவனுக்கு யாராவது சாப்பாடு போட்டா தான் உண்டு. அவனா தான் குக் பண்ணிக்க முடியாது. யார் வருவா? இன்னொன்னு, சன்னியாசியா இருக்கிறவனுக்கு அக்னி தொடர்பாகிறது மட்டும் இல்லாம எந்த ஆசைகளுமே இருக்கக்கூடாது. அவன் ஒரு இடத்துல நோன் பிளேஸ்ல 2 கையும் நீட்டி நிற்கணும். அதுல என்ன விழுதோ அதை சாப்பிடணும். அதுக்கு பேர் அஜகரன்னு பேரு. அஜகரன்னாக்க
பிச்சை பேட்டுன்னு கேட்டுன்ற அர்த்தம். அவ்வளோதான் சாப்பிடணும். இதே மாதிரி இன்னொரு ஜந்து இருக்கு, எதுனாக்க மலைப்பாம்பு. மலைப்பாம்பு இருக்கு இல்லையா, அது ஒன்று நகர்ந்து வெளியெல்லாம் போய் வேட்டையாடுறது முடியாதுங்க. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த ஏரியாக்குள்ள எது வருதோ அதை அதை பிடிச்சி விழுங்கும். ராமாயணத்தில் கபந்தன்னு ஒரு கேரக்டர் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி. அதுக்கும் அஜகரான்னு பேரு. ஆக இந்த மாதிரி இருக்குன்னு கண்டிஷன்ல இந்த காலத்துல இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல இது இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா வேற வழி இல்லை, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சொன்ன இந்த ஆபத்து அறுபத்தை தான் வந்துருச்சு. இதை பற்றி நிலவும் மாற்று கருத்து. தத்தம் பர்ணாசன உடைமைகளை செய்பவரே உபாசனம் செய்ய தகுதியுடையவராகிறார். இல்வாழ்வானுக்கு தீயோம்பல் கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. தீயோம்பலுக்கு அருகில் மனைவியில் துணை விடுதல் வேண்டும். மனைவி இல்லை என்றால் அவனுக்கு தினசரி செய்ய வேண்டிய தீயோம்பல் உபாசனம் இல்லை. ஆதலால் மனைவி இழந்து தனியாக வாழும் இல்வாழ்வான் தன் தினக்கடமைகளை செய்ய தகுதியற்றதாதலால் அவருக்கு பிரம்மோபாசனத்துக்கு தகுதி இல்லை. ஏன்னு சொன்னேன், கிரசனாம் தான் அக்னி காரியம் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் உபாசனம் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப அப்படி இல்லை. இந்த கேஸ்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறேன். அந்தரா சாபி து தத்ருஷ்டே, முறையான ஆசிரமமற்ற இடைப்பட்டவர்க்கும் உபாசனம் உண்டு என்பது. ஏனெனில் அவ்வாறு உள்ளோர் பிரம்மத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பது வழக்கத்தில் காணப்படுகிறது. இதன் கிரசனா இருக்கான், பிரம்மோபாசனம் பண்ணிட்டு இருக்கான், அவன் மனைவி இறந்து போயிட்டான். அப்போ அவனுடைய பிரம்மாசனம் வேஸ்டா போகுமானாக்க போகாது, அது கண்டினியூ ஆகும். அபிஸ்பரியத்தை இக்கருத்து ஸ்மிருதிகளிலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. விசேஷ அனுகிரகச்ச, சிறப்பான நிலைகளிலும் உபாச தகுதி உண்டு. அத்தஸ்தத் விதரதா தியாயம் லிங்காச்ச. ஆயினும் ஒருவர் ஆசிரமம் இல்லாதவராக இருப்பதை விட ஆசிரமம் உள்ளவராக இருத்தலே சிறந்தது இந்த ஸ்மிருதிகளாலும் அறியப்படும். அது மாதிரி இருக்க தன் மனைவி இல்லாமல் இருக்கப்படாது அப்படின்னு விதிக்கிறது. இந்த காலத்துல ஈஸியா பொண்ணு கிடைச்சிருந்தது பண்ணலாம். இப்ப இருக்கிற பொண்ணு படிக்க மாட்டேங்கிறது, இருக்கிற பிள்ளைகளும் படிக்க மாட்டேங்கிறான். பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் போது பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறது, பிள்ளை கிடைச்சாலும் கிடைக்கும் போது பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த காலத்துல எங்க ரெண்டு பண்ணிக்கிறோம். இவைகளுக்கு ராமாசுர அளிக்கும் விளக்கமும் நிறுவும் கொள்கையும். இல்வாழ்வான் மனைவியின்றி இருத்தல் கூடாது. அவ்வாறு இருப்பின் அவனை விதுரன் என்று அழைப்பார். ஆசிரமத்தில் இருந்தும் அதற்குரிய தகுதி இன்மை உடையோர் அனாசிரமிகள், ஆசிரமம் இல்லாதோர் என்று அழைக்கப்படுவர். இது எல்லா ஆசிரமங்களுக்கும் பொருந்தும். அந்நிலையில் அவர்கள் தத்தம் மனவலிமையா உபாசன தகுதி பெற முடியும். எடுத்துக்காட்டாக ரைக்வர், பீஷ்மர், சம்பர்த்தர் போன்றவரை கூறலாம். வேள்வி, கொடை, தவம், உபவாசம் இவற்றால் பிரம்மத்தை அறிய முயல்கின்றார் என்றால் வேள்வி மட்டுமே நெறியாக முடியாது. 4-5 வழி சொல்றீங்க, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஏதாவது ஒரு யோகத்தை அனுப்பினாலும் போரும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். மேலும் மனுஸ்மிருதி 287 பிராணிகளை பலி கொடுத்து வேள்விகள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஜபிக்கத்தக்க மந்திரங்களை ஜபிப்பதால் பிரம்மத்தையே மனதில் இருத்தலை அடையலாம். பிரம்மத்தை மனதிருத்தியவர்கள் எல்லா பிராணிகளுக்கும் அன்பு செலுத்துவார்கள் என்றோ என்று காணப்படுகிறது. ஏன்னா உண்மையிலே பிரம்மோபாசனம் பண்றான்னு என்ன பண்ணுவான், எல்லாத்துலையும் பிரம்மத்தை பார்ப்பான். அவன் முன்னால சொன்னோம் இல்லையா, வித்யா வினய சம்பன்னே பிராமணை கவிகஸ்தின்ட்டு. எவன் உண்மையாக பிரம்மோபாசனம் பண்ணி பிரம்மத்தை மனக்கண்ணால கண்டானோ அவனுக்கு நோக்கம் இடத்துல பிரம்மமே தெரியும். அதனால அவன் பிரம்மத்தை ஒரு பிராணி கொள்ள மாட்டான். ஒரு நிமிஷம் நான் கிளாஸ்ல இருக்கேன், ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிட்டு வரேன். கூப்பிடுறேன் நான். மேலும் மனுஸ்மிருதியில் பிராணிகளை பலி கொடுத்து வேள்வி செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஜபிக்கத்தக்க மந்திரங்களை ஜபிப்பதால் பிரம்மத்திய மனதில் இருத்தலை அடையலாம். பிரம்மத்திய மன தேர்த்தியவர்கள் எல்லா பிராணிக்கும் அன்பு செய்வார்கள் என்றோ. இப்போ நான் பிரம்மத்தையே நினைச்சிருக்கேன்னா பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கான். நான் ஏதோ ஒரு பிராணியை பலி கொடுக்கணும்னு நினைச்சல, அதுலேயும் பிரம்மம் தான். இப்போ சொல்றா இல்லையா, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, இவருடைய பாட்டு கடலூர், பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, பூரா ஞாபகம் வர மாட்டேங்குது, இத்தனை நல்லா கடிச்சு. அந்த மாதிரி நான் உனக்கு பூசணை பண்ணணும்ட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக புஷ்பம் எடுக்க பாருங்கனாக்க அதை கிள்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுக்குள்ளே நீ தான் இருக்க.
ஐயோ நான் கிளீனா உனக்கு இடைஞ்சலா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறவன் தான் உண்மையான பிரம்மோபாசகன். இதுபோல் வேதத்தில் பிரசுனோபனிஷத்து உடலை வருத்துதல், தவம், பிரம்மச்சரியம், ஜட நம்பிக்கை இவைகளால் பரமாத்மை அறிந்து என்று கூடப்படுகிறது. ஆகவே நீ வேள்வி பண்ணித்தான் ஆகணுங்கிறது இல்லை. இதனால இது இருந்தாலும் பண்ண முடியும். இது யாருக்கு உண்டு? கிரகஸ்தனுக்கு, மனைவி எழுந்த கிரகஸ்தனுக்கும் உண்டு. ஆகவே சூழ்நிலையால் உந்தப்பட்டு ஒருவர் ஆசிரமம் இல்லாதவராய் இருப்பினும் அவருக்கும் பிரம்ம உபாசன தகுதி உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு பிரம்மச்சரியம் முடிந்த நிலையில் அவருக்கு தகுந்த மனைவி கிடைக்காது இருத்தல், மணந்து கொண்டு வாழ்ந்த ஒருவர் மனைவியை இழத்தல் முதலியவை ஆயின் இவ்வாறு இருத்தல் வழியே அற்ற நிலைமையில் மட்டுமே கொள்ளப்பட வேண்டும். ஒரு ஆசிரமத்துக்கு தகுதியுடையராக இருக்கையில் அதை நீங்கி இருத்தல் தவறு. அப்படி இருக்கச்சே முயற்சியோட ஆசிரமத்தோட இருக்கணும். அப்படி இருக்க முடியாத கண்டிஷன் வந்ததுனாக்க எத்தனை காரணம் இருக்கலாம். அப்ப இருந்ததுனாக்க அவளுக்கும் பிரம்மோபாசனத்துல தகுதி உண்டு அப்படிங்கிறது. புரியுதா? டவுட்ஸ்? இருக்காது. வெற்றி டவுட் ஒன்றும் இல்லையா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுல சொல்லிட்டீங்க, நல்லா இருக்கு. அதனால அதாவது இதுக்கு அடுத்தபடி இந்த ஆசிரமம் தவறினவர்கள் இப்ப என்னன்னாக்க இது பேர்ல அவங்க பேர்ல இந்த அனாசிரமித்துவம் திணிக்கப்பட்டது. ஆனா வேணும் தவறினார்கள் இல்லையா, அவளுக்கு உண்டா அப்படின்னு அடுத்தபடி ஆராயப்படுறாரு. நம்ம சொல்ல ஃபோர்ஸ்டு ஐடியல்னஸ் பாங்க தெரியுமா? ஒருத்தர் வேலை செய்ய, ஒரு ஒர்க்கர் வேலை செஞ்சுட்டு இருக்காருனாக்க சில சமயம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார், அது வந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்டு ஐடியல்னஸ். இப்போ இது இவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. வேலைக்கு என்னன்னாக்க ஃபோர்ஸ்டு அனாசிரமித்துவம் ஃபோர்ஸ்டு அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அவ பிரம்ம உபாசனம் பண்ணலாம். அதெல்லாம் இல்லாம தன் நிலைமையில தன்னுடைய மனசுனாலே அது அந்த ஆசிரமத்தை விட்டாருனாக்க அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாரு. மொத்தமா என் நிலையிலையும் உபாசனம் பண்றதுக்கு விருப்பமுடையவர்களுக்கு தகுதி உண்டுன்ற மாதிரி ஆயிடுது. கிட்டத்தட்ட அப்படித்தான் அவசியம். இப்ப நம்ம இவ சொல்லக்கூடிய அனாசிரம் சொல்ல பாருங்க, யாரு வானப்பிரஸ்தம் போனவன் வனத்தை விட்டுட்டு இதை கிராமத்துக்குள்ள வந்தான்னாக்க அவன் பதிதான் தாழ்ந்து தன் விருப்பப்படி வந்துட்டானால அவன் அந்த ஆசிரமம் இல்லை, அவனுக்கு தகுதி இல்லை. அப்படி யாரும் கிடையாது. இப்போ அதே மாதிரி சன்னியாசி ஆனவன் எல்லாத்தையும் அவன் திருப்பி கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடான்னு சொல்லுங்க, அவன் நிச்சயமா இல்லை, அவன் பதிதான். இது பெரிய பால் இது. அதாவது நான் ஒரு படியில் ஏறிட்டு இருக்கேன், 2வது படியிலிருந்து கீழே விழுந்தேன்னாக்க அடி குறைச்சலா படும். 10வது படியிலிருந்து விழுந்தாக்க அந்த மாதிரி ஒரு சொந்த நிலைக்கு போயிடுறான், துறவியா இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப அவனுக்கு எதுக்கு லாயக்கு இல்லாம போயிடும். ராமானுஜர் இது துறவரத்தை இது பண்ணிடுறாரா ராமானுஜர்? எம்பெருமா இவர் சொல்றேன், ராமானுஜர் திருமணமானவர் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் அவர் தான் அந்த திருக்கச்சி நம்பின்னு இந்த தாழ்ந்த ஜாதி அவரோட எல்லாம் சாப்பாடு போட மாட்டேன்னு அவங்க ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டதா பார்த்தேன். அதுல கோச்சிட்டுலாம் போகல, ஏதோ போயிட்டேன். அதாவது அந்த அம்மா கஞ்சமாம்பாள்னு பேரு. அந்த அம்மா இஸ் a very good example ஃபார் ஒரு ஆச்சாரமான லேடிக்கு எக்ஸாம்பிள். அவர் ராமானுஜர் பிராமணர், திருக்கச்சி நம்பி வைசியர். ஆக வைசியருக்கு பிராமணன் சாப்பாடு போட்டாக்க அவர் இலையை கூட எடுக்கக்கூடாது. அதனால அதை கோலால் தள்ளினார். திரட்டு அச்சப்பட்டு தான் குளிச்சுட்டு திருப்பி அவருக்கு தலையை பண்ணி வச்சார். ராமானுஜர் நோக்கம் என்னன்னாக்க இந்த இடத்துல ஜாதி பார்க்கப்படாது, அவர் பெருமாள்கிட்ட பேசக்கூடிய தன்மை படைச்சிருக்கார், அவர் தன் ஆச்சார நயத்துக்குன்னு அவருக்கு அபிப்பிராயம். அதனால அவர் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும்னு அபிப்பிராயப்பட்டு இருந்தார். இது இந்த அம்மாவோட செயல்னால அது அவர் கிடைக்காம போயிடுது. அதுக்கு மனசு வருத்தம் ஏற்பட்டது. அதே மாதிரி ஒரு தரம் ஒருத்தர் காலம்பரை பசிக்கிறது சாப்பாடு போட்டு கேட்டிருக்காரு. இந்த அம்மா இல்லைன்னு விட்டார். ஏன்னா பழையது இருக்கு. அப்போ காலம்பரை இதுக்கு சாப்பிடுறதுதான் தொட்டாக்க அது தீட்டாயிடும், அதனால அதுக்காக முடியாது விட்டார். அதாவது அந்த அம்மாவுக்கு ஆச்சாரம் பெருசா தோணித்து விதிச்சிருக்கு, எப்படி பண்றேன் விட்டார். அதனால அவர் தான் சன்னியாசம் வாங்கிக்கிடுச்சு. அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் சன்னியாசம் வாங்கி. அதே மாதிரி சன்னியாசம் வாங்கிக்கிறதுனாக்க
தாயார் தரப்பினா இருக்கச்சு சன்னியாசம் வாங்கிக்கிறது நார்மலாக தடைப்பட்டிருக்கு, வேற வழி இல்லைன்னு தான் வாங்கிக்கப்படாது. மனைவி இருந்தாக்க மனைவி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். தன் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிக்கல எல்லாம் போறேன்னு போகக்கூடாது. குழந்தைகள் இருந்தாக்க குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா இதையும் பண்ணி வச்சுட்டு தான் கடமைகளை முடிச்சுட்டு தான் போகணும். தான் அவனவன் தன்னுடைய கடமைகளை செய்யாம எந்த காரியம் செய்யலாயிக்கல. அது ஒரு முக்கியமான ஒன்று, நம்ம வேதாந்தம் தான் சொல்றது. அதே மாதிரி நார்மலி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எப்படின்னாக்க தன் சன்னியாசி ஆகணும்னாக்க அவன் கிரஸ்தனா இருந்தா பண்ணணும். வெரி ரேர் கேஸ் பிரம்மச்சாரி சன்னியாசி இருக்கிறது. ஏன்னா சன்னியாசியா வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இதுல ஏதோ இருக்கு போல இருக்கு போது ஒரு மனசுல ஒரு ஒரு மனசுல ஒரு நெருடல் இருந்ததுனாக்க அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால அதை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு வரணும். அது இல்லாம வந்தானாக்க அவனுக்கு மனம் அலபாயத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதைத்தான் சொல்றேன். புரியுதா? புரியுது. ஆனா ரொம்ப அட்வான்ஸ்டு தாட் அது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பயே இது வந்து நீங்க வந்து இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு 30 வருடம் முன்னாடியே இப்ப அந்த அம்மா பண்ணினது தான் எங்க வீட்லயே நடந்துட்டு இருந்தது. அதனால 30 வருஷம் முன்னாடி நான் சொல்றேன், ஒரு 30 வருஷம் முன்னாடி கூட இதே மாதிரிதான் நடக்கப்படுறது. ஏன்னா வீட்டுல வந்து நம்ம தண்ணி மத்தவங்களை எல்லாம் போட்டு அது வந்தா அந்த தண்ணி தனி, அந்த சாப்பாடு வந்து அது சேஷம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த சாப்பாடு ஃபுல்லாவே அவளுக்கே கொடுத்துருவா. அகைன் சமைச்சிடுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, கொடுக்க கூடாதுன்றது இல்ல, அவங்க கொடுத்தா அதை அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு அழாக்கு சாதம்னா அவங்களுக்கு வச்சு அவங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க, திருப்பி சமைப்பாங்க. இது வந்து நான் 30 வருஷம் முன்னாடியே பாத்திருக்கேன். இது அவர் 1000 இத்தனை வருஷம் முன்னாடி அவர் சொன்னா அவங்க என்னன்னா இவங்க 30 வருஷம் முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நான் கடைபிடிச்சாதான் நான் வந்து கடவுளை அடைவேன். ஹலோ, ஒரு நிமிஷம் சொல்லுமா. இல்ல கிளாஸ் சொல்லு. நான் 5 minutes கழிச்சு கூப்பிடுறேன். அவங்க என்னன்னா இதுதான் நியமத்தை கடைபிடித்தாதான் நான் வந்து கடவுளை அடைய முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. எப்படி அந்த இஜிப்சியன் இதுல வந்து செத்த ஒரு இதுல வந்து எல்லாத்தையும் வச்ச மாதிரி எனக்கு அதுதான் தோணும். அந்த ஆட்டோமன் எம்பரர் அந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல எல்லாம் குழந்தையில ஒருத்த ராஜா செத்தான்னா அவன் வளர்ந்து வந்து கல்யாணம் பண்ணி அது வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளே வச்சு புதைப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து அது மாதிரிதான் எனக்கு தோணுது. அத தனக்கு வந்து இது கிடைக்கணும்னா, தனக்கு விடுதலை கிடைக்கணும்னா தன்னுடைய ஆச்சாரங்களை ஃபாலோ பண்ணாதான் அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க. அது கஷ்டமா இருந்தாலும் செய்வாங்க. அது ரொம்ப கஷ்டம் வேற, கஷ்டத்திலயும் செய்வாங்க. அவ்வளவுதான் தெரியுமா, ரொம்ப சிம்பிள். ஒண்ணும் பண்ண முடியாது. எங்காத்துல 1000 வருஷம் முன்னாடி எப்படி இவர் இப்படி சொன்னா அந்த எப்படி அவங்களுக்கு எப்படி புரியும்? அவங்க வளர்ந்ததே அப்படி இருக்கு இல்லையா, அவருக்கு எப்படி புரியும்? சுத்தி இருக்கிறவங்களே ஒத்துக்க மாட்டாங்க, அவரை சுத்தி இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அடியன் தெரிஞ்சு சொல்றேம்மா. இங்கேயே என்ன பண்ணுவோம்னாக்க வீட்டுக்கு விளக்கா இருந்தாக்க அவள் கடைசியில் தான் சாப்பாடு. அவள் சாப்பிட்டப்போ முடிஞ்சு சாப்பிட்ட குழந்தான் சாப்பிட்டு பூனை போட்ட சாப்பிட மாட்டேன், அது சேஷம். வெளியில 10 பேரை போகணும், இதர ஜாதிக்கு போக வேண்டாம். இங்கேயே ஆத்துலயே வீட்டுக்கு விளக்கா இருந்த வாழ்க்கை சாப்பாடு போட்டாச்சுனாக்க அந்த மீதி இருக்கிற சாப்பாடு வந்து நம்ம 10 பேர் சாப்பிட மாட்டோம். புரிஞ்சுதா? அதனால அந்த அளவுக்கு தான் இருந்தது. அப்போ அதுதான் சரின்னு இருந்தது. அதாவது கர்ம யோகத்துல இதெல்லாம் பண்ணினா தான் கர்மம் விதிச்சிருக்கு, அது எப்படி பண்றேன் அப்படின்னு பண்றான். அவ வந்து எத்தனை பிரம்மத்துக்கு நினைப்பட பண்ணாலா பண்ணலையான்னு தெரியாது. ஆனா இதை ஃபாலோ பண்ற மட்டும் இப்ப எல்லாத்துக்கு இப்பவே எத்தனை வெளிவேஷத்துல நல்லா 12 திரும்ப போட்டுக்கிறேன், மனசுல சுத்தி இருக்கான்னு பார்த்தா அதுக்கு இருக்கிற சந்தேகம். அந்த மாதிரி தான் ஒன்று இதெல்லாம் வெளியே தெரியுது, கர்மாக்கள்லாம் தெரியுது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்தெல்லாம் பண்ணிருக்கு. புரியுதா? ஒன்னும் பண்ண முடியாது. அது வந்து நம்புறாங்கன்னும் போது அந்த நம்பிக்கையை வந்து ஒன்னும் செய்ய முடியல. நிச்சயம் மாற முடியாது. அது ஒண்ணும் நீங்க நீங்க அவங்க நல்லாதான் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா அதான் நம்புவாங்க. அதான் ப்ராப்ளம். என்னுடைய வழக்கு இதுதான் பண்ணுவேன், அவ்வளவு. அவங்க பயந்துருப்பாங்க டெஃபினட்டா. ராமானுஜரோட இருக்கும் போதே இந்த மாதிரி வைசியர் சாப்பிட்டதெல்லாம் நீ வந்து அததான் பண்ணும் அப்படின்னு சொன்னா தனக்கு ஏதாவது வந்துரும் இல்ல குடும்பத்துக்கு ஏதாவது வந்துருனே பயந்துருப்பாங்க. இருக்கலாம். அப்படிதான் எல்லாரும் பயப்படுறாங்க. இங்க ஏதாவது குழந்தைகளுக்கெல்லாம் வந்துரும், சரி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா என்னுடைய
வம்சத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படிலாம் பயப்படுறாங்க. ஆமா, நினைக்க முடியல. நம்ம ஆச்சாரம் தவறிவிடாடுவோம், ஆச்சாரம் பெரிய பாவம் அப்படின்னு. சரி, வேற வேற யாருக்காவது ஏதாவது டவுட்டு? So, shall we call this a day? तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने सूत्राणाम् अन्तर्जालम् आழ்வார் பெருமானார் ஆச்சாரிய